நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன், அதுக்கடுத்து நம்ம கார்த்தி 2 பேருமே ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அவங்கள வந்து ஜாமீன்ல தான் கூட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே வந்து நம்ம பிருந்தாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி கோலம் பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் யாருடி பண்ணது?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தான். கார்த்தி தான் பிருந்தாவ வந்து ஏமாத்தி கூட்டு போய் தாலி கட்டி கூட்டு வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த இடத்துல சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே ஷாக் ஆகிடுறாங்க. "என்னது கார்த்தியா? ஏய் அவர் தான் தாலி கட்டினார்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா பிருந்தாவை கேட்காத. பிருந்தாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது. எதுவாக எதுவாக இருந்தாலும் வீரா கிட்ட கேளு. ஏன்னா உன் பிள்ளைங்க இதுக்கு உடந்த" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில, திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "ஏய் வீரா சொல்லுடி, இது உனக்கு தெரியுமா? இதுக்கு நீ உடந்தையா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா அது வந்துமா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சொல்லு, நீயும் அந்த கார்த்தி அவங்க கூட வந்து கோயிலுக்கு போனையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "அம்மா ஆமாம் போனேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏண்டி உன் கண்ணு முன்னாடியே வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு இருந்திருக்கே, எல்லாத்துக்கும் காரணம் நீயுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீராவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில. "அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, எனக்கே இந்த கல்யாணத்தை பற்றி எதுவுமே தெரியாதுமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு கடைசியில் எல்லாருமே வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சொல்கிறீங்களா? இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டிங்களே, என்னடி இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்துல வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ராமச்சந்திரன் கிட்ட போய் புலம்புறாங்க. "அண்ணே என்னண்ணே உங்கள் பிள்ளைங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கண்ணே, உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலண்ணே. நீங்கள் இருந்தும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா என்னென்ன செய்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ராமச்சந்திரனுக்கு வந்து பதிலே இல்லை. என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே வந்து அந்த இடத்துல இருந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. எங்கிட்டு பார்த்தா வள்ளி, அதுக்கடுத்து எல்லாருமே நம்ம ராகவன் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ராகவன் கூப்பிடுறாங்க. யார்கிட்டையுமே பேச மாட்டேங்காங்க. "அண்ணே எங்கனே போகிற?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவர் பாட்டில் வீட்டை விட்டு வெளியில் போயிடுற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம விஜய் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து கார்த்தியையும் மாறன் மாமாவையும் வீட்டுக்கு கூட்டு வந்தால் தான் நல்ல பேர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா போய் ஒரு வக்கீலை பிடிக்காங்க. வக்கீலை பிடிச்சு நேரடியாக வந்து ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போய் அந்த இடத்துல வந்து மாறன், கார்த்தி 2 பேரையுமே வந்து ஜாமீனில் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. "என்னம்மா இப்போ தான் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளது கேட்க சொல்லிச்சு. அதே வீட்டிலேருந்து திருப்பி வந்து ஜாமீன் எடுத்தால் என்னம்மா அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து திட்டுறாங்க. "ஐயோ அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. நான் வந்து என் புருஷனையும் என் மாமாவையும் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வக்கீல் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொடுக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்த அவங்க வந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ராமச்சந்திரன் வெளியில் போய் மனசு சரியில்லாமல் கொஞ்சம் நேரம் தனிமையாக இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே வள்ளி வந்து, "அண்ணே எங்கடே போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "என்ன வள்ளி, நான் எதுவும் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அண்ணே என்னண்ணே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை காணும் சொல்லிட்டு நானே வந்து கவலையில் இருந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்பா எங்கப்பா போனீங்க சொல்லுங்கப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ராமச்சந்திரன் கிட்ட. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வாசலில் வந்து ஒரு கார் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதுலேருந்து பார்த்தா நம்ம மாறன், கார்த்தி எல்லாருமே இறங்கி வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான சந்தோஷம். "கார்த்தி, மாறன் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்களா? எப்படி எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் எப்புட்றா வந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து கார்த்திகிட்டையும் நம்ம மாறன்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து பிருந்தா வந்து வராங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. "என்னடா இவங்க 2 பேர் வந்து வெளியில் வந்துட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்கள வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தோம். இப்போ ஈஸியாக வெளியில் வந்துட்டாங்களே, என்ன பண்ணாலும் இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்களே, யார் இவங்கள வெளியில் எடுத்திருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா அங்கிட்டு இருந்து பார்த்தா நம்ம விஜய் வராங்க. விஜய் வந்தவொடனே நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க. "ஏய் விஜய், இவங்க எப்படி வெளியில் வந்தாங்க? நீ தான் போய் கூட்டு வந்தியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம் அத்தை, நான் தான் போய் ஜாமீனில் கூட்டு வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது ஜாமீனில் கூட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகவன் வந்து கேட்காங்க. "ஆமாம் மாமா, எனக்கு வந்து என் புருஷன் முக்கியம் இல்லையா? மற்றவங்க என்னனாலும் நினச்சிட்டு போட்டோம் அவரை பற்றி. கார்த்தி வந்து எனக்கு ரொம்ப நல்லவர். நான் என் புருஷன் இருந்தால் தானே நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதான் என்ன பண்ணுறது, நீங்கள் யாருமே வந்து அவரை போய் கூட்டு வர்ற மாதிரி தெரில. அதான் நானே போய் கூட்டு வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க. "ஏய் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் அடித்தாங்களாடா?" அப்படின்னு சொல்லிட்டு மாறன்கிட்டையும் கார்த்திகிட்டையும் கேட்குறாங்க. "அத்தை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் மேலே யாருமே கை வைக்கலை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மறுபடியும் உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல விஜய் வந்து சொல்கிறாங்க. "அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமேல் வந்து மாமாவையும் என் புருஷனையும் தேடி யாருமே எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. என் புருஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவர் வீட்டில் இருந்தால் தானே நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால தான் என் புருஷனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். என் புருஷனை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறேன். இனிமேல் வந்து
யாருக்குமே அவங்க அந்த அதிகாரம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணியை முறைச்சி பார்த்துக்கிட்டே விஜய் வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.